நம்ம பார்க்க போகிற வீடியோ NGRXை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது. இதுதான் ஸ்டெப் 1. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து NGRXனா என்னன்னு அதோட இன்ட்ரடக்ஷன், அதோட கான்செப்ட் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த NGRXை நம்ம ஆங்குலரோட இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் 1 மட்டும் தான் சொல்ல போகிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர்ஸ், அவ்வளோதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போது இன்ஸ்டாலேஷன் போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, NGRX ஸ்டோர் இருக்குது அட் NGRX FX. இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது NGRX ஸ்டோர் வந்து எதுக்கு அப்படின்னா, NGRX ஸ்டோர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, NGRX ஸ்டோர் தான் நம்மளோட எல்லா ஸ்டேட்ஸுமே அங்கே தான் ஸ்டோர்ட் ஆகும். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ஆர்கிடெக்சர் காமிச்சிருப்பேன். ஸோ வந்து ஆனால் ஸ்டோரில் இருக்கிறத நம்ம எதுவுமே வந்து டைரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் NGRX ஸ்டோர் என்னன்னு சொல்லணும்னா மியூட்டபிள் அப்படின்னும். அப்படின்னா நம்மளால் டைரெக்டாக ஸ்டோரில் இருக்கிற வேல்யூஸை வேரியபிள்ஸோ இல்லை ஸ்டேட் வேல்யூஸையோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரெடியூசர் மூலமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ரெடியூசர் மூலமாக சேஞ்ச் பண்ணால் நம்ம ஏதாவது ஆக்ஷனை இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம API வந்து ஹேண்டில் பண்ணுறோம், பேக்அண்ட் சர்வீசஸை கால் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம போய் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன் போய்க்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு புது அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஆங்குலர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அண்டும் இந்த NGRX இன்ஸ்டால் பண்ணுற கமெண்ட் ரெண்டுமே கொடுக்குறேன். இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஆங்குலர் அப்ளிகேஷன் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே ட்ரை பண்ணலாம். நம்ம சாம்பிள் ஆப்னு வச்சுருக்கனால இந்த ஆப்பில் டைரெக்டாக நீங்கள் அந்த கமெண்ட் என்ன பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ npm install at NGRX ஸ்டோரு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸ்டோரு அண்ட் NGRX FXன்னு இருக்குது. இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் சேவ்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு package.jsonல என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். சேவ் கொடுக்கல அப்படின்னா package.jsonல சேவ் ஆகாது. ஸோ ஓகே, சேவ் ஆனால் என்ன பெனிஃபிட்டு, சேவ் ஆகாட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சேவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக கிளம்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இங்கே சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா மற்றவங்க வெறும் இன்ஸ்டால் மட்டும் கொடுத்தா போதும், இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கல அப்படின்றப்போ மற்றவங்களுக்கு இதனால் பிரச்சனை வரும், கான்ஃப்ளிக்ட் ஏற்படும், குரூப்பாக ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் package.jsonல சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன டிபெண்டன்சிஸ் வச்சுருக்கோம், என்னென்ன டிபெண்டன்சிஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணுறதுக்கும். அதனால் கண்டிப்பாக சேவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓகே எனக்கு எரர் வருது. ஸோ நான் எரர் வரனால என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எதுவும் டிபெண்டன்சிஸ் வரனால ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ கொடுக்கறனால எனக்கு வந்து என்ன ஆகிடுது, இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த package.jsonல போய் உங்களோட வேர்ஷனை பாருங்கள். NGRX வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும் பாருங்கள். NGRX ஸ்டோரு, NGRX FX எதுக்குள்ளே இருக்குது, டிபெண்டன்சிஸ்குள்ளே இருக்குது. இது வந்து டெவ் டிபெண்டன்சிஸ். இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆங்குலர் CLI வந்து டெவ் டிபெண்டன்சிஸ். டெவலப்பருக்கு கண்டிப்பாக ஆங்குலர் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எதுக்குள்ளே வரும், டெவ் டிபெண்டன்சிஸ்குள்ளே வரும். நம்மளுக்கு டைப் ஸ்கிரிப்ட், நம்மளுக்கு வந்து கம்பைலர், எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் இது வந்து டிபெண்டன்சிஸ். நம்ம வந்து ஒரு லைப்ரரியாக யூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே. ஸோ அதனால் இது வந்து டிபெண்டன்சிஸ்குள்ளே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருவோம். இப்போது நம்ம ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டோர்ன்ற ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே action.ts, reducer.ts, selector.ts, store.ts, to-do model.ts இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி TSஐ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா to-do model.ts தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக க்ரியேட் பண்ணி எப்படின்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் உங்களோட இதுக்குள்ளே இருந்துக்கோங்க, இல்லை ஆப்குள்ளே போய்க்கோங்க. ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டர் பேர் என்னது, ஸ்டோர். ஓகேவா, இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். NGRXனால் நமக்கு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபைல் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கார்ட்டுன்னு வச்சுப்போம். cart.model
டாட் டிஎஸ் இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. card.model.ts. இந்த மாடல்னால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் model.ts. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபைல் என்ன இதுக்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறோன்னா action.ts போட்டுக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஆக்ஷன் டிக்கர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ரெடியூசர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, reducer.ts போட்டுக்கோங்க. அடுத்து என்ன போட்டுக்கோங்க அப்படின்னா store.ts போட்டுக்கோங்க. store.ts அதுக்கப்புறம் selector.ts ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கிளியராக. ஸ்டோரு, action.ts, card.ts, card.model.ts. ஏன்னா இதுக்கு எல்லாமே மாடல் இது தான். selector.ts, store.ts. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு, இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாடல்னால் என்ன அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ ஸ்டோரில் அதுக்கான ஒரு டிஃபைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு துணியை நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த துணியை கட் பண்ணுவீங்க ஒவ்வொரு ஷேப்புக்கு. ப்ளவுஸ் அப்படின்னா கை, உடம்பு இப்படின்னு பாடி லென்த் எல்லாமே என்ன பண்ணுவோம், தனித்தனியாக கட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஒன்றா இன்டெக்ரேட் பண்ணுவோம், தைப்போம். அதே மாதிரி தான் card.model.ts அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே நம்ம ஒரு இன்டர்ஃபேஸாக க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் எதுக்கு போடணும்னா எக்ஸ்போர்ட் போட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு காம்போனண்ட்லேயோ இல்லை இன்னொரு மாடலையோ நம்மளால் இந்த பேஜ் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் போடணும். எக்ஸ்போர்ட். இப்போது இன்டர்ஃபேஸ், இப்போது உங்களோட இன்டர்ஃபேஸ்க்கு பேர் நான் கார்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கார்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ஐடி வேணும். என்னோடய ஐடி என்னவாக இருக்கணும், நம்பராக இருக்கணும். புரியுதா? இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், என்னோடய ப்ராடக்ட் நேம், நான் வந்து ப்ராடக்ட் நேம் கொடுக்க போகிறேன். ப்ராடக்ட் நேமையும் சேவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து கார்ட்டுன்னு வச்சுருக்கனால நம்ம இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோவில் இருக்க எக்ஸாம்பிள் மாதிரியே ப்ராடக்ட் நேம், அதோட குவான்டிட்டி, அதுக்கப்புறம் அது வந்து பை பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு ஃப்ளாக், அவ்வளோதான். சிம்பிளாக பண்ணால் நம்மளுக்கு சிம்பிளாக புரியும் ஸ்டார்டிங்கில். இது ஸ்ட்ரிங். கண்டிப்பாக ப்ராடக்ட் நேம் என்னவாக இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், குவான்டிட்டி. குவான்டிட்டி எப்போவுமே என்னவாக இருக்கும், நம்பராக தான் இருக்கும். குவான்டிட்டி வந்து இப்போ QITன்னு கொடுத்துக்கோங்க, நீங்கள் ஃபுல் நேமாவை கொடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக கொடுத்துட்டேன். 1 2 எத்தனை குவான்டிட்டி இந்த ப்ராடக்ட்டில் வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டட். ஏன் நான் கம்ப்ளீட்டட்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டட் ட்ரூ ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் ஆகும். அதுக்காக ஒரு ஃப்ளாக் செட் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் இது போகணுமா வேணாமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போத்துக்கு நான் இதை வந்து பூலியன் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோதாங்க மாடல். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரைஸ் ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் நம்ம ப்ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இருந்தால் கன்ஃபியூஷனாக இருக்கும் தான் விட்டுட்டேன். ஸோ இப்போதுக்கு நம்பர் போட்டுக்கலாம் ப்ரைஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னா அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்கும், ப்ராடக்ட் நேம் இருக்கும், அதுக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கும், அதுக்கு ஒரு குவான்டிட்டி. ஸோ நீங்கள் ஆட் டு கார்டில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். கரெக்டாக? ஸோ நான் அதனால் ஒரு சின்ன சாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் இந்த வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மாடல்னால். ஸோ இந்த மாடலில் நான் சொன்ன மாதிரியே நம்ம துணி தைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தனித்தனியாக அதை பிரித்து வைப்போமோ அந்த மாதிரி தான் இந்த மாடல் அப்படின்றது. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை தனித்தனியாக எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த மாடல் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நெக்ஸ்ட் ஆக்ஷனில் எப்படி கோட் எழுதுறது, எப்படி டேட்டாபேஸ் செட் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.